ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். குக் வித் கோமாளி 5வது சீசனில் இந்த தடவை குக்காக வந்திருக்கிற சாலின் ஜோயா, தங்குதுரை, செஃப் தாமு உள்ளிட்டோரை தரக்குறைவாக திட்டியிருந்த நிலையில் தற்போது தன்னோட மரியாதை இல்லாத பேச்சுக்கும் தரக்குறைவான வார்த்தைகளுக்கும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. குக் வித் கோமாளி 5வது சீசன் ஆரம்பித்து 2 வாரங்கள் 4 எபிசோட்ஸ் முடிஞ்சிருக்கு. இதில் கடைசியாக ஒளிபரப்பான சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ஸில் சாலின் ஜோயாவுக்கு கோமாளியாக வந்த தங்கதுரையை அயோக்கிய நாயே, பிச்சைக்கார நாயே, இங்கே வாடா போடான்னு மலையாளத்தில் ரொம்ப கீழ்த்தரமாக பேசியிருந்தாங்க. அதே போல் சில இடங்களில் செஃப் தாமுவையும் வாடா போடான்னு மரியாதை இல்லாமல் பேசியிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற யாரும் இவங்களை தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு எடுத்து சொல்ல முயற்சி கூட பண்ணலை. இதையும் மக்கள் ரசிப்பாங்க, நல்ல கண்டென்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சி அவங்க விட்டுருக்கலாம். ஆனால் சாலின் ஜோயாவுடைய வார்த்தைகளை பலரும் கண்டித்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதே நேரம் சாலின் ஜோயாவுக்கு தமிழ் தெரியாது, அவங்களுக்கு மொழி பிரச்சனை இருக்குது அப்படின்னும் சிலர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க திட்டினதே அவங்களோட தாய்மொழியான மலையாளத்தில் தான். அப்படிங்கும்போது எப்படி மொழி பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ சாலின் ஜோயா பொறுத்த வரைக்கும் தான் பேசுகிறது தரக்குறைவான வார்த்தைகள் அப்படின்னு தெரிஞ்சே தான் பேசியிருக்காங்க. தன்னோட இன்னோசன்ஸை மக்கள் ரசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணாலும் அதை ரசிப்பாங்க, சிரிப்பாங்க அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். இந்த நிலையில் சாலின் ஜோயா தன்னோட வார்த்தைகளுக்காக மன்னிப்பு கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்படி தான் உண்மையாகவே ரியல் லைஃப்லேயும் பேசுவீங்களா அல்லது நடிச்சிட்டு இருக்கீங்களா? இப்படி கேட்குறதுக்காக மன்னிச்சிருங்க, ஆனாலும் உங்கள் பேச்சுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு ரசிகர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு சாலின் ஜோயா என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆமாம், நான் இப்படி தான் பேசுவேன், நான் நடிக்கவெல்லாம் கிடையாது, சத்தியமாக சொல்கிறேன், நான் என்னோட தவறான தமிழ் வார்த்தைகளை சரி பண்ணிக்குவேன். என்னோடய வார்த்தைகள் யாரையாவது காயப்படுத்தி இருந்தால் எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, நான் அதை சரி பண்ணிக்கிறேன், தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் பேசுகிறது வேணால் அவங்க தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு முட்டு கொடுக்கலாம். ஆனால் மலையாளத்தில் தெரிஞ்சே பேசுகிற வார்த்தைகளையும் அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும்.